Hi friends. வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்னைக்கு வெனஸ்டேங்கிறதுனால நான் நான்வெஜ் தாங்க செய்ய போகிறேன். நான்வெஜ்ல என்னமா செய்ய போற? கடாயிலேயே ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன், கூட தயிர் பச்சடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பிடிக்கிறோம் மட்டன் பிரியாணியை. வாங்க பார்ப்போம் ஃபுல்லாக. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாங்க. நான் மட்டன்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஒரு 3 தடவை 4 தடவை எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் தேவையில்லாதது அந்த ஜவ்வு கொழுப்பு எல்லாமே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு இதை ஒரு 4 விசில் நம்ம வேக விட போகிறோம். நம்ம வேக வைக்காமல் கூட மட்டன் பிரியாணி செய்யலாம். அது வேறு டைப்பில் செய்யணும். அந்த கிரேவிலே நம்ம வேக விட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நான் வேக விட்டுட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நறுக்கிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெசரிடுங்க. அந்த உப்புலாம் அதில் மிக்ஸ் ஆகட்டும். உப்பு மஞ்சள் பொடிலாம் கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்தா போதும். இந்த தண்ணி நம்ம பிரியாணிக்கு மெஷர் பண்ணிக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் வேக விட்டு எடுத்துடலாம். குக்கரை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் 4 விசில் வேக விட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா பிரியாணியில் வேற வேகும். இப்போ நான் பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே சிம் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக இதில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு ரொம்பவே சூப்பரான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முட்டை வெடித்து வெளியே வராமல் இருக்கும். சில நேரம் முட்டை வெடித்து வெள்ளைக்கரு மஞ்சக்கருலாம் வெளியே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு சிம் பண்ணிட்டா போகிறோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி நம்ம போட்டு விட்டுறணும். போட்டுட்டோம்னா 8 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே முட்டை வெந்துடும். இப்போ இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நறுக்கிக்கலான்னு இருக்கேங்க. எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் நறுக்கி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் மட்டன் வேகிறதுக்குள்ளே நறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது. சீக்கிரமாகவும் நம்மளுடைய சமையல் வேலைகளை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தோலை உரித்த பிறகு ஒரு தடவை கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வர வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா தோல் உரித்ததுக்கப்புறம் கருப்பாக இருக்குது. அதனால் ஒரு தடவை நம்ம நல்லா கையை வச்சு கழுவி எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தை நான் பிரியாணிக்கு நறுக்கிறதுனால நீல வாக்கில் தான் நான் நறுக்க போகிறேன். நல்லா ஸ்லைஸாக நம்ம நறுக்கிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே நறுக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி போட்டோம்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கியிருக்கிறேன். 1/4 கிலோ மட்டன் எடுத்தேன். ஏன்னா 2 பேர் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்காக நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸில் 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி அதையும் நான் நீல வாக்கில் ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இது வரைக்கும் பிரியாணிக்கு நான் நறுக்கிட்டேன். இது நான் தயிர் பச்சடிக்காக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் நான் தயிர் பச்சடி செய்கிறேன். ஏன்னா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். என் பையன் தயிர் பச்சடி சாப்பிட மாட்டா போல. அதனால நான் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். எனக்கு தயிர் பச்சடி பிடிக்கும். அது ஹோட்டல்ஸ்லாம் நீட்டாக போடுவாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி பொடியாக போடுவேன். அப்போ தயிரோடு மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசியும் நம்ம ஊற வச்சிடணும். நான் அரிசி முன்னாடியே ஊற வைக்க மாட்டேன். எப்போவுமே பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் ஊற வைப்பேன். பாஸ்மதி அரிசி நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா ஒரு தடவை கழுவி தண்ணியை வடிச்சிட்டு ஊற விட்டுட்டா கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசியை நான் ஒரு தடவை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டேங்க. 2வது தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்க்கும் பொழுது இந்த 2வது தண்ணியை நம்ம கழுவிட்டு வடிச்சிடலாம். எதுக்கு நான் முன்னாடியே ஊற விடக்கூடாதுன்னு சொன்னேன்னா, அதிகமாக ஊறிடுச்சுன்னா ரைஸ் உடஞ்சி போயிடும். நமக்கு பிரியாணியில் ரைஸ் நல்லா நீளமாக முழுசாக வேணும்னா நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். அதிகமாக 20 நிமிஷம் 1/2 மணி நேரம்லாம் ஊற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நான் எப்போவுமே பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு கழுவிட்டு 2வது தண்ணி ஊற்றி ஊற விட்டுடுவேன். பாஸ்மதி அரிசி நம்ம அதிகமாக கழுவி தண்ணி வடித்தாலும் அந்த டேஸ்ட் போயிடும். அதனால இந்த மெத்தடில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ரைஸை நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், கறியும் நல்லா வெந்துருச்சு. நான் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் தான் வச்சேன். இப்படி கறியை எடுத்து நசுக்குனா நசுங்குது. பாருங்கள், நசுங்குது.
சூடாக இருக்குது ஆனால் நல்லா நசுங்குது. அந்த மஞ்சள் பொடி போட்டு வேக வச்ச அந்த ஸ்மெல்லு நல்ல ஒரு மஞ்சள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஃபேட்டுலாம் கிடையாது. மட்டன் வேக வச்ச தண்ணி சத்து தான் அது. வெளியே ஊற்றக்கூடாது. ஆமாம், அது கொஞ்சம் அதில் மிதந்துட்டு தான் இருக்கும். மட்டன் எப்போ வேக வச்சாலும் மட்டன் சிக்கன்லாம் வேக வச்சா அந்த எண்ணெய் மாதிரி அது மிதக்கும். இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது. எதுக்கு நான் கடாயில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் செய்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். அதனால கடாயில் செய்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒவ்வொரு மசாலா பொருளையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலையை நான் 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். ஒரு அன்னாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி. அதை வந்து இப்படி பிச்சு போட்டுடலாம், இல்லைன்னா மொத்தமாக இருக்கும். அதுக்காக ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. இந்த மசாலாலாம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை அதில் கொட்டிடலாம். பிரியாணின்றது அந்த காலத்தில் வந்து போர் வீரர்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்யப்பட்ட உணவா? அப்படிதான் பிரியாணி உருவாச்சாங்க. ஆக்சுவலாக நம்ம நாட்டில் இல்லை, கிடையாது. இது வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு உணவு வகை தான். பிரஷியன் தான் சொல்கிறாங்க நினைக்கிறேன். பிரஷியனில் தான் ஃப்ரெஞ்சு இல்லை, பிரஷியன் சொல்கிறாங்க. அவங்க நாட்டு வீரர்களுக்கு வந்துட்டு போர் வீரர்களுக்கு வந்து போர் நடத்த போகும்போது கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட உணவு அது. அங்கே கிடைக்கிற மாமிசத்தை வச்சு அரிசியோட சேர்த்து வேக வச்சு சாப்பிடுவாங்களாம். அதுக்கு அடுத்து ஒன்னொன்னா ஆட் பண்ணி இது மாதிரி மசாலா பொருள்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து இன்னைக்கு இது ஸ்பெஷல் இதுவாயிருச்சு, டிஷ் ஆயிடுச்சு. தமிழ்நாடோட ஃபேவரட் ஆயிடுச்சு. பிடிக்காத நாடுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லா வந்து பிரியாணி. இல்ல இந்தியான்னு சொல்ல முடியாது, வேர்ல்டு வைடு கூட சொல்லலாம். வேர்ல்டு வைடும் வந்து பிரியாணினா ரொம்ப ஃபேமஸ். காமனான ஒரு ரெசிபி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்தியாவில் தான். நிறைய நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம்லாம் சேர்த்துறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே. பிரியாணிக்கு தக்காளி மட்டும் நம்ம அப்புறமா தான் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். இதில் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு டேஸ்ட்டே வெங்காயம் நல்லா வதங்குறதான். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடணும் நம்ம. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொரிச்ச வெங்காயம்லாம் போடுவாங்க. அந்த தம் பிரியாணியில் செய்வாங்க. அது எண்ணெயில் போட்டு வெங்காயத்தை பொரிச்சிட்டு நல்லா ப்ரௌன் கலராக எடுத்து தம் பிரியாணிக்கெலாம் மேலே தூவி விடுவாங்க. ஹைதராபாத் தம் பிரியாணி. பார்க்குறவங்க எத்தனை வகையான பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் 25 வகை நினைக்கிறேன். 25-24 வகை இருக்கும் இந்தியாவில். இந்த மட்டன் பிரியாணி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கு கொடுக்குறேன். லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்னும் அதில் கரெக்டான மெஷரிங்கோடு இருக்கும். இது விலாகுன்றதுனால நான் எல்லாமே மெஷரிங் கரெக்டாக சொல்ல முடியாது. நீட்டாக கட் பண்ணேன். அடுப்பில் அந்த கடாயில் போட்ட உடனே அது தனித்தனியாக ஆமாம் பிரிஞ்சிடும். அது ஸ்லைஸ், அது ஸ்லைஸாக வந்துச்சு. இது மாதிரி கட் பண்ணால் இப்போ கடாயில் போட்டோன்னே இப்படி வந்துடும். ஆமாம், உதிரியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு பீஸாக. இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கணும்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டே சேர்க்கணும். அப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள், நல்லா எண்ணெயில் பொரிச்ச வெங்காயம் மாதிரி நல்லா நிறம் மாறி இருக்குது. இந்த மாதிரி நல்லா நிறம் மாற விட்டுட்டு செஞ்சோம்னா பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். டேபிள் ஸ்பூன்லனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். நான் சின்ன ஸ்பூனில் அள்ளி போடுறதுனால ஒரு 4 ஸ்பூன் அள்ளி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மீதி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சும் சேர்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டோம்னா வெங்காயம் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாது. அதுக்காக தான் வெங்காயம் நல்லா நிறம் மாறட்டும்னு இஞ்சி பூண்டு சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். தக்காளியும் நல்லா இழஞ்சி வரணும். தக்காளியும் பாருங்கள் நல்லா இழஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நம்ம மட்டன் வேக வச்சு சேர்க்கறதுனால நான் இப்போ சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் மட்டன் வேக வைக்காமல் அப்படியே தாளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. தயிர் மட்டும் ஆனால் இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை சேர்க்கணும். இப்போ மட்டன்லேருந்து நான் மட்டனை மட்டும் தான் எடுக்க போகிறேன். குக்கர்லேருந்து மட்டன் நான் இதில் எடுத்து போட்டுக்கிறேன். தண்ணி நம்ம அளந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம். அதை வச்சு தான் நம்ம தண்ணி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். அவ்வளோதான், எல்லாம் எடுத்தாச்சு. மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிடலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள்,
இந்த பிரியாணி மசாலாவும் நான் வீட்டில் அரைச்சது தாங்க. இதுவும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். லிங்க்கு கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருந்தோம். இப்போ நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி பரட்டினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தண்ணியை அளந்து அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன் வெந்துருச்சு, அதை வேகணும் வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது. தண்ணி மட்டும் தான் நம்ம அளந்து ஊற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்து ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி வச்சேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும் மெஷரிங்கு. 2 டம்ளருக்கு 3 டம்ளர் வைக்கணும். இந்த அளவில் வச்சா ரைஸ் உடையாமல் நல்லா நீளமாக நல்லா வெந்து கிடைக்கும். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. இப்போவே நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. மசாலா சேர்த்தோடனே வாசனை கமகமன்னு வருது. பிரியாணி வாசனை வந்துடும். இன்னும் ரைஸு சேர்க்கல, ஆனால் பிரியாணி வாசனை நமக்கு கிடச்சிடும். வத்திட்டு ரைஸ் போட்டால் ஆமாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த புதினா கொத்தமல்லியும் நம்ம இதிலே சேர்த்து விட்டுடலாம். ஆரம்பத்திலே கொஞ்சம் சேர்த்துட்டோம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் சேர்க்குறேன். அதே 2 பார்ட்டாக சேர்த்துருக்கேன். ரைஸ் இதிலே போடுங்க. ஆமாம், தண்ணி கொதிக்கணும். இப்போ நம்ம அளந்து ஊற்றிருக்கோம்ல இந்த தண்ணி, இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் போட்டு கலரிட்டு அவ்வளோதான், தம் போட்டு மூடிட வேண்டியதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ அரிசியை நம்ம சேர்த்துடலாம். ஊற வச்ச அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிடுங்க வெளியே. ஏன்னா கொஞ்சம் அழுக்காக இருந்தால் வடிங்க, வெள்ளையாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வடித்து எடுத்துட்டேன். தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். ஏன்னா நம்ம தண்ணி அளந்து ஊற்றிருக்கோம். அரிசியில் தண்ணி இருந்தாலும் அதை வடிச்சிட்டு சேருங்க. அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்துட்டா போதும். நான் மட்டன் பிரியாணிங்கிறதுனால நெய் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா மட்டன்லேயே வந்து ஃபேட் இருக்குது, அதனால் நெய் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி பிளேட்டை போட்டு மூடிட்டு, இந்த பிளேட் சின்னதாக இருக்குது, பிளேட்டு கரெக்டாக வச்சு மூடுங்க. அந்த பிளேட் சின்னதாக இருந்தனால நான் மாற்றிட்டேன். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, லோ மீடியமில் வச்சுட்டு கரெக்டான பிளேட் போட்டு மூடிடுங்க. மேலே வந்து சூடான தண்ணி வந்து வெயிட் கொடுக்குறதா இருந்தால் வைக்கலாம். நான் வந்து இடிக்கிற கல் தான் எடுத்து வைக்கிறேன் வெயிட்டுக்காக. அந்த ஆவி வந்து வெளியே போகாமல் நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் விட்டால் போகிறோம். குக்கராக இருந்தால் 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விடணும். நான் கடாயில் செஞ்சுருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். லோ மீடியம் ஃப்ளேம் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள். வெயிட் பண்ணு. வேக வச்ச முட்டை பாருங்கள், உரிச்சி எடுத்துட்டேன். நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால முட்டையில் எந்த டேமேஜுமே இல்லை பாருங்கள். ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. இதை நம்ம அப்படியே கீறிட்டு கூட நம்ம பிரியாணியில் போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், கடைசியாக போட்டு நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். இது வந்து நான் பச்சடிக்காக வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். இப்போ இதில் நம்ம தேவையான தயிரை சேர்த்துக்கணும். எல்லாருக்குமே பிரியாணினா அந்த ரைத்தா வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த தயிர் சுத்தமாக பிடிக்காது. வேறு ஆனியனை கூட போட்டு சாப்பிடுவேன். தேவையான சால்ட்டு போடணும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம், கேரட்டு துருவி போடலாம், வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கி இல்லை துருவி போடலாம். இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எதுவுமே போடலை, வெறும் சால்ட்டு தயிர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இருக்கிற தயிரையும் ஊற்றிடலாம். நம்ம அதை வேகிறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வெந்த உடனே நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் தான் நான் மூடி போட்டேங்க. பாருங்கள், ரைஸ்லாம் நல்லா வெந்து பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரைஸ் எதுவுமே உடையலை, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா சூப்பராக நீளமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதிலே நம்ம முட்டையை போட்டு ஒரு பரட்டிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் செய்ய போகிறேன். எதுக்கு இந்த முட்டையை போட்டு இதில் பரட்டுறோம், அப்படியே வச்சு சாப்பிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து இந்த முட்டையில் இறங்கும். நான் முட்டையில் கீரல் போட்டிருக்கேன், அங்கங்கே சுற்றி ஒரு 3 கீத்து இது மாதிரி போட்டிருக்கேன். அது லைட்டாக ஒரு பரட்டிட்டு நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். ரொம்ப பரட்டினீங்கன்னா முட்டை உடஞ்சிரும், அதனால் பார்த்தே செய்யணும். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் பிரியாணி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அதுவும் கடாயிலே ரெடி பண்ணியிருக்கோம்.
ஸோ பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நானும் அம்மா வந்து சொல்கிறோம். ஏமா வைக்கட்டுமா? மட்டன் பிரியாணியோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக மணங்குது. அப்படியே அந்த ஸ்மெல்லு இருக்கும்போதே வந்து அந்த ஸ்மெல்லை இது பண்ணும்போதே சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரியாணி அப்படின்றது பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான். என் பையனுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணியை விட மட்டன் பிரியாணி தான் விரும்பி சாப்பிடுவோம் போல. நான் சிக்கன் பிரியாணி செய்கிறேன்னு சொன்னால் மட்டன் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குமே. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிக்கனில் பிரியாணி பண்ணுறாங்கன்னா பிரியாணி நல்லா தான் இருக்கும், நான் இருக்காதுன்னு சொல்லலை. சிக்கனை விட மட்டன் ஏன் நல்லா இருக்கும் அப்படின்றனா மட்டனோட அந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் நல்லாவே வந்து இறங்கியிருக்கும். சாப்பிட்றவங்க நல்லாவே தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மட்டன்லாம் எப்படி வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட் எப்படி இருக்குது, சாப்பிட்டு ரொம்ப சூடாக இருக்கா, கை வைக்க முடியல. அது vlog ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா என்னால் ஃபேன் போட முடியலன்றனால தான் பயங்கரமாக ஸ்வெட்டிங் இருக்குது. அண்ட் இது ரொம்ப சூடாக வேறு இருக்குது, அது ஆறவே இல்லை ஒன்றும். உனக்கு பச்சடி வேண்டாம்ல? பிரியாணியை தயிர் பச்சடியோடு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் என் பையனுக்கு அது பிடிக்காது. எனக்கு தயிர் வந்து சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீ காஃபி அதெல்லாம் குடிப்பேன். பட் இந்த பால் தயிர் அதெல்லாம் பிடிக்காது. பால் ஒரு சின்ன வயசில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பிடிக்கிறது கிடையாது. அதெல்லாம் தயிர் அந்த ஸ்மெல்லே எனக்கு சும்மா பிடிக்காது. இப்போ பிரியாணியில் தயிர் போட்டிருக்கனே, அது வந்து சமைக்கும் போது போட்டதில்ல, டேஸ்ட்டுக்காக. அது வந்து காணாமல் போயிடுச்சு. பாரு எங்கே தயிர் இருக்கு, காமி எங்கேயாவது வெள்ளையாக இருக்கான்னு. டேஸ்ட்டுக்காக எப்பவுமே பிரியாணியில் தயிர் போடுவாங்க. சூடாக இருக்கு, சூப்பராக இருக்குது. எப்படி தான் சாப்பிட்றியா? எனக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டு பழக்கம். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கு. உப்பு காரமும் கரெக்டாக இருக்குது. உப்பு ரொம்ப கரெக்டாக வந்துருக்கு. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்து அந்த ஹீட்டு பயங்கரமாக தெரியறதுனால ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஃபேன் ஓடிச்சுன்னா உடனே ஆறிடும். இப்போ வீடியோங்கிறதுனால ஃபேன் போடாமல் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். ஃபேன் போட்டால் உங்களுக்கு சவுண்டு சரியாக கேட்காது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஃபேன் போட்டால் சட்டுன்னு ஆறிடும். சூப்பராகவே வந்துருக்கு. எனக்கு மட்டன் பிரியாணி நார்மலாக வீட்டில் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டு காமிங்க, ஒரு ரெசிபி செய்றீங்கன்னா சாப்பிட்டு காமிங்க அப்படின்னு சொல்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் vlogல வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து என்னென்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். அண்ட் இது மாதிரி ரெசிபிஸ்க்கும் வந்து பண்ணலாமா, நல்லா இருக்குமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் vlog வந்துட்டு ஒரு சில vlogலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட, ஒரு 30 நிமிஷம் 25 நிமிஷம் கிட்டலாம் வந்து vlogs போகுது. அது மாதிரிலாம் லென்த்தாக இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லை மாதிரி லென்த்தாக வேணாம், ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப லென்த்தாலாம் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். முட்டையை பார்த்தீங்கன்னா ரைஸில் நல்லா பெரட்டி சாப்பிடும்போது அந்த ரைஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த முட்டையில் வந்து இதுவாகும். நான் மட்டன் பீஸ் ஒன்று எடுத்து முட்டையை வச்சு ரைஸை வச்சு மொத்தமாக தூக்கி கையில் போட்டு சாப்பிட்டு. பிரியாணி சூடாக தான் சாப்பிடணும், ஆற வச்சு சாப்பிடுவாங்க. வாய் வந்துட போகுது, அதெல்லாம் மட்டன் வந்த மாதிரி. அதெல்லாம் வெந்துடாது, கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடணும். நம்ம ஃபேன் போட்டு சாப்பிட்டோம்னா இந்நேரம் ஆறிட்டே இருக்கும். ஆக அந்த முட்டை மட்டன் பீஸு அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக வந்துருக்கு. கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்றது கண்டிப்பாக தோணும் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோவில் காமிச்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக வந்துருக்கும். ஸோ இந்த vlog வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாங்கள் விடை பெறுறோம் இதுலேருந்து. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாமே நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். மறுபடியும் நான் இன்னொரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இப்போ என்னால் வணக்கம் சொல்ல முடியாது, சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான், நீங்கள் ப்ளஸ் மைனஸாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நாங்கள் வீடியோவை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். vlog எந்த மாதிரி கொண்டு போகலாம், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாமான்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நான் திருப்பி சொல்லி மகப்பட முடியல. ஸோ பை காய்ஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு vlog வந்து நானும் வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய், டாட்டா சொல்லுமா.